ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஈவினிங் வந்து செம்ம போர். ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். சரி, பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டாச்சு. மாலுக்கு வந்து யூஸ்வலாக நடந்து போகலாம். ஹார்ட்லி ஒரு 8 to 10 minutes தான் ஆகும். பட் குழந்தைங்கள்லாம் இருக்கிறதுனால வந்து நாங்கள் வண்டியிலேயே போயிட்டோம். பட் வண்டியும் வந்து ஒரு ஆப்போசிட் ரோட்டில் வந்து நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டோம். அங்கேருந்து ஒரு 2 to 3 minutes தான். ஏன்னா மாலுக்குள்ளே போய் வண்டி பார்க் பண்ணி அவன் 2 வாட்டி வண்டி செக் பண்ணி அது ஒரு பெரிய தலைவலி. அதனால் இங்கே நிறுத்திட்டு இப்படியே க்ராஸ் பண்ணி போயிட்டோம். ஸோ இந்த ஒரு ரோடு பார்த்திங்கன்னா இங்கே தான் மெயின் மைசூர் சாண்டலுடைய ஃபேக்ட்ரி இருக்குது. அதோடைய அவுட்லெட் வெளியில் இந்த மாதிரி தனியாக வச்சுருப்பாங்க. கர்நாடகாவுடைய கவர்மெண்ட் நடத்துகிற அந்த ஃபேக்ட்ரி இது தான். இங்கேருந்து தான் எல்லா இடத்துக்குமே வேர்ல்டு வைட் சோப்ஸ் எல்லாம் வந்து சப்ளை பண்ணுறாங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவே பிஸியான ஏரியா. இந்த ஈவினிங் டைமில் இன்னும் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகலை. அதனால் நாங்கள் இந்த டைம்லேயே கரெக்டாக கிளம்பி போயாச்சு. இந்த மெயின் ரோட்டில் இல்லாத விஷயமே இல்லை. எல்லாம் மஹேந்திரா ஷோரூம்லேருந்து டொயோட்டா ஷோரூம்லேருந்து கியா, பிக் பஜார், ஸ்மார்ட் பஜார் எல்லாமே இருக்குது. மைசூர் சாண்டல் ஃபேக்ட்ரி, ஹரிராம் ஹரி கிருஷ்ணா கோவில் எல்லாமே இருக்குது. இந்த ரோட்டில் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து நான் இங்கே இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்குது. முன்னே இருக்கிற மாதிரி இப்போ இல்லை. பட் மாறாத ஒரே ஒரு விஷயம் இந்த ஃபேக்ட்ரி மட்டும்தான். இந்த மைசூர் சாண்டல் ஃபேக்ட்ரி மட்டும் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் சந்தோஷமான விஷயம். மற்றபடி சுற்றி இருந்த மலை, அப்புறம் மவுண்டன்ஸ், அந்த குளங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இந்த மாதிரி ஹைடெக்காக பில்டிங்ஸ், வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், மால் எல்லாமே வந்தாச்சு. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து இந்த ஓரியன் மாலுக்கு வந்துவிட்டோம். இந்த ஓரியன் மால் இருந்த இடம் தான் ஒரு குளம் ஆக்சுவலி. இந்த டோபிங்கெல்லாம் இங்கே தான் வந்து துணி துவைச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த ஒரு இடத்துல வந்து இப்போது வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மால் இருக்குது. இந்த பிரம்மாண்டமான இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பிஸ்னஸ், ஐடியோடைய கம்பெனிஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் வாட் டு டூ, எனிவே வேர்ல்டு ஹேஸ் டு பி சேஞ்ச். ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து ஓரியன் மால்குள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து கிட்ஸுக்காக இந்த சம்மர் ஹாலிடேஸில் இந்த மாதிரி ஒரு கேமிங் இது நடத்துகிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு நாங்கள் பார்க்க வந்தோம். ஃபன் லீக் சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன ஒரு சென்டர் மாதிரி வச்சுருக்காங்க ஓரியன் மால் பின்னாடி சைடில். ஸோ அது வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தோம். இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விளையாடலாம்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா கேமுமே ரொம்ப மொக்கையாகவே இருந்துச்சு. அவங்க வச்சுருக்கிற ப்ரைஸுக்கும் அந்த கேமுக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், சும்மா ஒரு ரவுண்டு போனோம். ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா சத்தியமாக தாங்க முடியலங்க. அந்தளவுக்கு மோசமான கேம்ஸ் தான் இருந்துச்சு. அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. இதுக்கு கம்பேர் பண்ணும்போது லூலு மாலுக்கு போனால் அட்லீஸ்ட் அங்கே ஓரளவுக்கு டீசெண்டான கேம்ஸ் இருக்குது. அந்த லூலு மால்லையும் சரி வந்து சொல்லப்போனால் லைக் பெரிய பசங்களுக்கு தான் நல்ல கேம்ஸ் இருக்குது, சின்ன பசங்களுக்கு அந்த அளவுக்காக இல்லை. பட் ஆனாலும் இதுக்கு கம்பேர் பண்ணும்போது அது ரொம்பவே பெட்டராக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், அப்படியே ஒரு ரவுண்டு போனோம். அங்கே இங்கே நின்னோம், 2 ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் யூஸ்வலாக மாலுக்குள்ளேயே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. ஸோ இந்த வாட்டி நம்ம மாலுக்கு வெளியில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட போயிட்டோம். ஸ்ட்ரீட் ஃபுட் நல்ல செம்மையாக வந்து மோமோஸும் அப்புறம் இந்த சிக்கன் பராட்டா ரோல் வித்துட்டு இருந்தாங்க. அது செம்மையாக வாங்கி சாப்பிட்டோம். செம்மையாக வாங்கி சாப்பிட்டு அப்படியே காலார நடந்து போய் வண்டி எடுத்துகிட்டு ஃபைனலாக இந்த டே நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். செம்மையாக ஜாலியாக சுற்றணும், ஃபோட்டோஸ் எடுத்தோம், ஹாப்பியாக நல்லா சாப்பிட்டோம். இன்ஃபேக்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் நல்லா சாப்பிட்டோம். அதுலேயே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நல்லபடியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு கால் வலியோடு படுத்து தூங்கிட்டோம். ஸோ இன்றைக்கி எங்களுடைய இந்த ஈவினிங் செம்மையாக ஜாலியாக முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்து நிறைய வந்து நிறைய இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பெங்களூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆக்சுவலி பண்ணலாம், ஆனால் அதுக்கு ரொம்ப பொறுமையாக இருந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு ரொம்ப குட்டியான ஊர் தான் இது. இப்போ வந்து இதை வந்து பெருசு பண்ணுறேன்ட்டு ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி இருக்கிற எல்லா நேச்சரான விஷயத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு பெருசு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா ரொம்ப பொறுமை வேணும். இந்த டிராஃபிக்கில் அலைஞ்சு திரிஞ்சு பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்புறம் அடிக்கடி மழை வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் மீறி நான் முதல்ல இங்கே இருக்கும்போது வந்து எனக்கு அந்தளவுக்கு வெளியில் போக பிடிக்காது. ஆனால் எப்போ மேரேஜ் பண்ணி இங்கேருந்து போனோம், அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஊருடைய அருமை பெருமை எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது. இப்போ மிஸ் பண்ணி என்ன பிரயோஜனம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது வரும்போதெல்லாம் நல்லா அங்கங்கே நல்லா சுற்றி பார்க்குறோம். அதெல்லாம் ஜாலியாக இருக்குது. மெயினாக இங்கே எனக்கு எல்லாருக்குமே இந்த ஊரில் பிடிச்சது வந்து கிளைமேட் மட்டும்தான். என்ன சொல்கிறது, நான் இந்த ஊரை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து விதி யாரை விட்டது, தெரிஞ்சும் தெரியாமலையும் அறிந்தும் அறியாமலையும் நான் பெங்களூரை விட்டு தமிழ்நாடுக்கு போயாச்சு மேரேஜ் பண்ணி.
ஸோ அங்கே போய் அந்த வெயில் தான் நம்மளை வந்து செம்ம வெயில் தாங்க முடியல, அந்தளவுக்கு வந்து வெயில். ஸோ இப்போ அங்கேருந்து இங்கே அப்பப்போ லீவுக்கு வரும்போது ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கிறேன். ஸோ இதோட என்னுடைய சோக கதையும் ஹாப்பியான கதையும் முடிஞ்சுது. ஸோ சீக்கிரமாக நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட திரும்பி வரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.